அன்பானவர்களே, ஒரு பெரிய முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி. சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவை இந்த ஆண்டை புனித அசிசி நகர் பிரான்சிஸினுடைய ஜூபிலி ஆண்டாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த மகிழ்ச்சியான நாளிலே இன்று சிறப்பாக திருத்தந்தை லியோ அவர்கள் அறிவித்தது போன்று இன்று அதிகாலையில் சிறப்பாக புனித அசிசி பிரான்சிஸினுடைய மரித்த உடலானது 800 ஆண்டுகளுக்கு பின்பு இன்று அவருடைய கல்லறையிலிருந்து வெளியே எடுக்கப்படுகிறது. எடுத்து மக்களுடைய பார்வைக்காக ஜெபத்திற்காக வைக்கப்படுகிறது. அந்த காணொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி. பாருங்கள், அவருடைய கல்லறையானது இத்தாலி நாட்டிலே, அசிசி இத்தாலி நாட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சிஸ் அசிசியுடைய பேராலயத்திலிருந்து இன்று அவருடைய கல்லறையை திறந்து அவருடைய உடலானது எடுத்து பார்வைக்கு வைத்து கப்புச்சின் துறவிகள் பிரான்சிஸ்கன்ஸ் அங்கு சேர்ந்து அந்த உடலை பார்த்து ஜெபித்து வைக்கிற ஒரு காட்சியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த புனித அசிசி உடலானது, அந்த புனிதருடைய திரு உடலானது ஏறக்குறைய இன்றிலிருந்து மார்ச் 26 வரை அசிசி நகர் இத்தாலியிலே மக்களினுடைய பார்வைக்காக வைக்கப்படுகிறது. அநேக மக்கள் சென்று நேரடியாக பார்த்து ஜெபிக்க இருக்கிறார்கள். நீங்கள் இந்த காணொளி மூலமாக இதை பார்த்து ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். இதோ பாருங்கள், அவருடைய கல்லறையிலிருந்து அசிசியாரின் திரு உருவமானது எடுக்கப்படுகிறது. இந்த கல்லறையானது அசிசி நகரிலே, இத்தாலியிலே பிரான்சிஸ் அசிசி பேராலயத்தில் இருக்கிறது. மேலிருந்து அந்த கல்லறை பெட்டியிலிருந்து வெளியே இறக்குகிறார்கள். இதுதான் அசிசியாரினுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிற பெட்டி. இந்த பெட்டியை பக்தியோடு திறக்கிறார்கள். எட்நூறு ஆண்டுகளுக்கு பின்பாக புனித அசிசி நகர் பிரான்சிஸின் உடலானது பார்வைக்காக திறக்கப்பட இருக்கிற ஒரு அருமையான காட்சி. பிரான்சிஸ்கன் குருக்கள் இதை திறக்கிறார்கள். திறந்து அதற்குள் வைக்கப்பட்டிருக்கிற புனிதனுடைய திரு உடலை வெளியே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காட்சி தான். எட்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கூட இந்த புனிதருடைய திரு உருவமானது இன்னும் அழகாக ஒரு சில உடல் பாகங்கள் எல்லாமே தெரிவதை பார்க்க முடிகிறது. இதுதான் புனித அசிசியாரின் திரு உடல். கண்ணாடி குடுவைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பிரான்சிஸ்கன் குருக்கள் சகோதரர்கள் சேர்ந்து ஜெபித்து பார்வைக்கு வைக்கக்கூடிய ஒரு அருமையான காட்சி. இந்த உடலானது சிறப்பாக இன்றிலிருந்து, இன்று பிப்ரவரி 22 மார்ச் 26 வரை மக்களுடைய ஜெபத்திற்காக பார்வைக்காக இந்த பேராலயத்தில் வைக்கப்படுகிறது. ஜெபிப்போம். அசிசியா நமக்கு கொடுத்த அமைதி ஜெபம். இறைவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இதோ நாம் பார்ப்பது புனித அசிசியாரினுடைய உடல் பாகங்கள். முழுமையான சதைகளோடு காணப்படவில்லை என்றாலும் அவரது எலும்புகள் இன்னும் அழியாமல் 800 ஆண்டுகளாக இருக்கிறது. அதைத்தான் பார்க்கிறோம். இதுதான் புனித அசிசியாரின் திரு உடலின் உறுப்புக்கள். இதுதான் அசிசி நகரம்.
இங்கே புனித அசிசியார் திருத்தலம் இருக்கிறது. இந்த திருத்தலத்தில்தான் இவரது உடலானது இத்தனை ஆண்டுகளாக வைத்து பராமரிக்கப்பட்டது. Hello friends, thanks for watching Father Doskap YouTube channel. Subscribe and share the video to your friends. Thank you.